So, ஏகாதச பாட்டக சுபாஷிதானி. சுபாஷிதானினா குட் சேயிங்ஸ்னு அர்த்தம். இது வந்து இதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பர்த்ருஹரியினுடைய நீதி சதகத்திலேருந்து எடுத்திருக்கா. அவர் வந்து சதகத்ரயம் எழுதியிருக்கார். நீதி சதகம், ஸ்ருங்கார சதகம், வைராகிய சதகம்னுட்டு. நீதி சதகம்ங்கிறது நீதிபரமான ஸ்லோகங்களா இருக்கும். அதுல சுஜன பத்ததி, வித்வத் பத்ததி, தைரிய பத்ததி, மூர்க்க பத்ததி, அந்த மாதிரி அவ எல்லாரையும் வர்ணிச்சு 10 ஸ்லோகம் ஒவ்வொரு டாபிக்லயும் அந்த மாதிரி 100. அதே மாதிரி தான் உங்களுக்கு வைராகிய சதகம். வைராகிய சதகம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ். அது அவரோடது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பர்த்ருஹரி சதகம் அப்படின்னு போட்டிருக்கார். இது வந்து எல்லாமே நீதி சதகத்துல இருந்து வர ஸ்லோகங்கள். படிக்கிறீங்களா மேடம்? Yeah. நீங்க தான். न भूषयन्ति पुरुषं हारा न चन्द्रोज्ज्वलाः न स्नानं न विलेपनं न कुसुमं न अलङ्कृता मूर्धजाः वाण्येका समलङ्करोति पुरुषं या संस्कृता धार्यते क्षीयन्ते अखिलभूषणानि सततं वाग्भूषणं भूषणम्. केयूराणि न भूषयन्ति पुरुषं हाराः न चन्द्रोज्ज्वलाः न स्नानं न विलेपनं न कुसुमं न अलङ्कृता मूर्धजाः वाण्येका समलङ्करोति पुरुषं या संस्कृता धार्यते क्षीयन्ते अखिलभूषणानि சததம் வாக்பூஷணம் பூஷணம். அதாவது வாக்கு பூஷணம் அப்படிங்கிறது வாக்கு தான். அந்த அந்த பேச்சுத்தன்மை அண்ட் நாலேஜ் அதுதான் உங்களுக்கு வந்து ஒத்தனுக்கு வந்து ஒரு ஆபரணமா தங்கும் இருக்கும். மத்த எல்லா பூஷணங்களும் சும்மா வேஸ்ட். க்ஷீயந்தே அழியக்கூடியவைகள். அகில பூஷணானி க்ஷீயந்தே எல்லா பூஷணம்னா ஆர்னமெண்ட்ஸ். எல்லா பூஷணங்களும் க்ஷீயந்தே அழியக்கூடியவைகள். சததம் வாக்பூஷணம் பூஷணம். எப்பொழுதும் அந்த வாக்பூஷணம் வாக்குங்கிற ஒரு பூஷணம் இருக்கு பேர், ஆர்னமெண்ட் இருக்கு பேர், அதுதான் ஸ்திரமா நிக்கும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இன்னைக்கு பேங்க்ல இவ்வளவு பைசா இருக்கும், திடீர்னு பேங்க் ஆயினா எல்லாம் போயிடும். இவ்வளவு நகை வச்சுட்டு இருப்போம், திருடம் கொள்ள அடிச்சுட்டா போயிடும். ஆனா நம்ம கத்துக்கிற பாடமோ நம்ம கெயின் பண்ண நாலேஜோ நம்மளுடைய வாக்கோ நம்ம கிட்ட இருந்து யாராலையும் புடுங்க முடியாது இல்ல. சோ அந்த மாதிரி சததம் வாக்பூஷணம் பூஷணம். இதுல வந்து என்ன அப்படின்னா கேயூராணி ந பூஷயந்தி புருஷம் ஒரு புருஷனை கேயூரங்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட்ஸ் அவைகள் வந்து ந பூஷயந்தி. சரியா? அவைகள் அலங்கரிப்பதில்லை. அப்புறம் சந்திரோஜ்வலாக ஹாராக ந புருஷம் பூஷயந்தி. ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கணும். சந்திரனை போல சந்திர இவ உஜ்வலாக சந்திரோஜ்வலாக சந்திரனை போல மிகவும் பளபளப்பாக இருக்கின்ற ஹாராகான நெக்லசஸ் மாலைகள் அவைகளும் புருஷம் ந பூஷயந்தி ஒரு புருஷனை அலங்கரிக்கிறது இல்ல. வேற என்னெல்லாம் ந பூஷயந்தி? இந்த ந பூஷயந்திங்கிறத எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும் நீங்க. ந ஸ்நானம் ந பூஷயந்தி. சரியா? ஸ்நானம்ங்கிறது வெறும் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய ஒரு அழகா இல்ல. அதுக்குன்னு குளிக்கப்படாதுங்கிறது இல்ல. உங்களுக்கு வந்து இட் கிளென்சஸ் யுவர் பாடி நாட் யுவர் மைண்ட். ஓகே. ந விலேபனம்ங்கிறது சென்ட் அடிச்சுக்கிறது, பேஸ்ட் சந்தன பேஸ்ட பூசிக்கிறது, அது ந பூஷயந்தி. ந குசுமம் ந அலங்கிருதா மூர்தஜாகா. குசுமம்னா பூவோ இல்ல அலங்காரம் பண்ணப்பட்ட மூர்தஜாகானா தலைமுடி கேசகான்னு அர்த்தம். மூர்தனி ஜாயதே ஏதி மூர்தஜாகா. சரியா? தலையில வளர்றதுங்கிறதுனால அதுக்கு மூர்தஜான்னு பேரு. சோ அந்த மாதிரி மூர்தஜாகா அலங்கிருதாக மூர்தஜாகா ந புருஷம் ந பூஷயந்தி. அப்ப என்ன பூஷயந்தி ஒரு புருஷனை அப்படின்னா வாணி ஏகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே. ஏகா வாணி அப்படின்னா வாக்கு படிப்பு அது ஒண்ணுதான். புருஷம் சமலங்கரோதி ஒரு புருஷனை சமயக் அலங்கரோதி நன்றாக அலங்காரம் செய்கிறது. யா சம்ஸ்கிருதா தாரியதே நல்ல ஒரு சம்ஸ்கிருதியோட தரிக்கப்படுறான். அதாவது நல்லா படிச்சிருக்கா அப்படின்னா உங்களுக்கு வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொல்றான். வித்யா ததாதி வினயம் அப்படின்னா படிச்சவா எல்லாரும் வினயத்தோட இருக்காளா அப்படின்னா வினயத்தோட இருக்கிறவாதான் படிச்சவான்னு அர்த்தம் இல்லையா? சோ அந்த மாதிரி யா சம்ஸ்கிருதா தாரியதே க்ஷீயந்தே அகில பூஷணானி க்ஷீயந்தே எல்லா பூஷணங்களும் ஒரு நாளைக்கு அழிவை அடையும். சததம் வாக்பூஷணம் பூஷணம். ஆனா வாக்குங்கிற ஒரு பூஷணம் எப்பவுமே நிரந்தரமா இருந்துட்டு இருக்கும். தட் ஒன்லி எம்பலிஷஸ் அ பர்சன், நாட் தீஸ் எக்ஸ்டர்னல் திங்ஸ். நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ போட்டுக்கிற ஆபரணங்களோ போட்டுக்கிற சென்ட்டோ மேக்கப்போ இது எதுவும் வந்து உங்களை அலங்காரம் பண்ண போறது இல்ல. இதுதான் இந்த ஞானம் ஒண்ணுதான் அலங்காரம் பண்ண போறது. சரியா?
அடுத்த ஸ்லோகம் படிக்கும். ओके दाक्षिण्यं स्वजने दया परिजने शाठ्यं सदा दुर्जने प्रीतिसाधुजने नयो नृपजने विद्वज्जने च आर्जवं शौर्यं शत्रुजने क्षमा गुरुजने कान्दाजने दृष्टता ये च एवं पुरुषाः कलासु कुशलास्तेष्वेव लोकस्थितिः ये पुरुषाः एवं ये च पुरुषाः ये तेषु कलासु सॉरी ये पुरुषाः கலாசு குஷலாகா தேஷு ஏவ லோகஸ்திதி தே அந்த புருஷர்களுக்கு தான் இந்த உலகத்துல வந்து சஞ்சாரம் பண்ண முடியும். எந்த புருஷர்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கலைகளை குஷலாகா அப்படின்னா கை தேர்ந்தவர்கள்னு அர்த்தம். குஷலம் அப்படிங்கிற ஒரு பதமே என்ன அப்படின்னா ஸ்கில்ஃபுல் அப்படின்னு வந்து அர்த்தத்துல வரும். அதாவது குஷம் லாதி இது குஷலகா. குஷம்னா இது தர்ப அதை வந்து கட் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. கட் பண்ணும்போது கையை அறுத்துப்படும். ஸோ அதை வந்து யார் நன்னா கட் பண்றாளோ இஸ் அ வெரி எக்ஸ்பர்ட்ன்னுவா. பட் அது நாளடைவுல குஷலகாங்கிறது எக்ஸ்பர்ட்டுங்கிற அர்த்தத்துக்கு வந்துருத்து. அதனுடைய விற்பத்தி பார்த்தேன்னா குஷம் லாதி இது குஷலகா. தர்பையை கட் பண்றவனுக்கு குஷலகான்னு பேரு. பட் வந்து அது ஸ்கில்ஃபுல்லுங்கிற அர்த்தத்துல பழக்க வழக்கத்துல வந்துருத்து ரூடியா. சரியா? சோ அதான் ஏ புருஷாகா எந்த புருஷர்கள் கலாசு குஷலாகா இந்த மேல் சொல்லப்பட்ட கலைனா ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு வந்து கலைங்கிறது இங்க ஆர்ட்ங்கிற அர்த்தத்துல இல்ல. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள்ல யாரு வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காளோ தேஷு ஏவ லோகஸ்திதி அப்படின்னா அவளுக்கு தான் இந்த லோகத்துல ஸ்திதி. அதாவது லோகஸ்திதி அப்படின்னா அவளாலதான் இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ண முடியும். புரியுதா? எந்த மாதிரி ஜனங்களுக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு வர்றார். தாட்சிண்யம் ஸ்வஜனே அது ரெண்டும் சேர்த்துக்கணும் நீங்க. தாட்சிண்யம் ஸ்வஜனே ஸ்வஜனே தன்னை சேர்ந்தவா தன்னுடைய மக்கள் தன்னுடைய உறவுகாரா அப்படிங்கிற அவ இடத்துல ஒரு தாட்சிண்ய குணம் இருக்கணும். தாட்சிண்யம் அப்படின்னா அவ தப்பே பண்ணா கூட போனா போறதுன்னு விடுறது தாட்சிண்ய பாவம். சரியா? அப்புறம் தயா பரிஜனே பரிஜனங்கிறது வேலைக்காரா அவ கிட்ட ஒரு தயை. அவ லேட்டா வந்துட்டா கோச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம தயா பரிஜனே பரிஜனாள் கிட்ட ஒரு தயஸ்வரூபத்தோட இருக்கிறது. ஷாட்டியம் சதா துர்ஜனே நீங்க பிராக்கெட் பண்ணிக்கோங்க. தாட்சிண்யம் ஸ்வஜனே ஒண்ணு தயா பரிஜனே ரெண்டு. ஷாட்டியம் சதா துர்ஜனே ஷடதா ஒரு ஷாட்டியம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சலம் ஒரு கபட்டம் அது எப்பவுமே துர்ஜனை. கெட்டவா கிட்ட பழகும் போது நீங்க ரொம்ப நல்லவாளா இந்த கண்ணை அடிச்சா அந்த கண்ணத்தை காமிப்பேன் அப்படின்னா சரி வராது. சோ துர்ஜனே சதா ஷாட்டியம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். வேற ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா கெட்டவாளுக்கும் பண்றதுக்கும் நல்லது பண்ணுங்கோ அப்படின்னு. எல்லாமே நீதி ஸ்லோகங்கள் தானே இல்ல. அப்புறம் அதான் பிரீத்திஹி சாதுஜனே சாதுஜனே பிரீத்திஹி நல்ல சாது ஜனங்கள்ல நல்லவா கிட்ட ஒரு பிரீத்தியா இருக்கிறது ஆசையோட இருக்கிறது. நிருபஜனே நயஹா நயஹனா நீதிஹி நல்ல வந்து ஒரு நல்ல வழிமுறை நல்ல ஒரு நீதி வழிமுறைய கடைபிடிக்கிறது ராஜா கிட்ட இருக்கும்பொழுது. வித்வத் ஜனேஜ ஆர்ஜவம் ஆர்ஜவம்ங்கிறது ஒரு மாதிரி பணிவு ஒரு அவக்ரதா ஒரு வக்கரம் இல்லாத புத்தியோட இருக்கிறது யார்கிட்டன்னா வித்வத் ஜனால் கிட்ட. சத்ருஜனே சௌரியம் எதிரிகள் கிட்ட நீ வந்து உன்னோட சூரதா தைரியத்தன்மையே காமிக்கணும். சரியா? வேலர். குருஜனே க்ஷமா க்ஷமாங்கிறது மன்னிப்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல பணிவு. சோ குருஜனங்கள் கிட்ட நீ பணிவா இருக்கணும். அப்புறம் காந்தாஜனே திருஷ்டதா திருஷ்டதாங்கிறது ரொம்ப வந்து ஒரு போல்டா இருக்கிறது. அது வந்து காந்தாஜனே ஸ்திரீகள் கிட்ட. ஏஜ ஏவம் புருஷாக கலாசு குஷலாக தேஷு ஏவ லோகஸ்திதி அதாவது இந்த கலைகள்ல யாரு கை தேர்ந்தவனாக இருக்கானோ ஹி ஒன்லி கேன் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னா நீங்க மாத்தி யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் சரி வராது. ஷாட்டியம் சொஜனே அப்படின்னு போட்டேன்னா அவங்க உறவரால இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தயை துர்ஜன அப்படின்னு காமிச்சேன்னா நீங்க எப்பவுமே உங்களை அடிச்சுட்டே இருப்பா இல்ல. சோ அதை கரெக்டா அந்தந்த இடத்துல உபயோகிக்கணும். குரு கிட்ட போய் க்ஷமா இல்லாம நீங்க ஒரு அவிநயத்தை காமிச்சேன்னா சரி வராது இல்லையா? சோ இந்த மாதிரி கரெக்டா இந்த லோகத்துல விவகாரம் பண்றதுக்கு எவன் வந்து கை தேர்ந்தவனாக இருக்கிறானோ அவன் தான் he only can survive in this world அப்படின்னு இதுல சொல்றான். நல்ல ஸ்லோகம் அது. தாட்சிண்யம் சுஜனே தயா பரிஜனே ஷாட்டியம் சதா துர்ஜனே பிரீத்தி சாதுஜனே நயோ நிருபஜனே வித்வஜனே சார்ஜவம் शौर्यं शत्रुजने क्षमा गुरुजने कान्ताजने दृष्टता ये च एवं पुरुषाः कलासु कुशलाः तेषु एव लोकस्थितिः. சரியா இருக்கா? பரிஜனேங்கிறது வேலைக்காரன் வேலைக்காரன் பரிஜனா வேலைக்காரன் சர்வெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேல படிக்கும்
मौनान्मूकः प्रवचनपटुः वाचको जल्पको वा दृष्टः पार्श्वे भवति च वसन् दूरतो अपि प्रगल्भः ஆஹா क्षा दूरतोऽप्यप्रगल्भः ம் दूरतोऽप्यप्रगल्भः अप्रगल्भः ம் was it? Oh, ம் ம் दूरतो अपि अप्रगल्भः. Okay. ம் ம் शान्त्या भीरुः यदि न सहते प्रायशो नाभिजातः सेवाधर्मः परमगहनो योगिनामपि अगम्यः. அகம்யः சேவாதர்ம பரமககனோ யோகினாமப்பி அகம்யः சேவாதர்மம் ஒருத்தருக்கு வந்து சேவை பண்றது இந்த சர்வெண்டா இருக்கா பாருங்கோ அது வந்து பரமககனஹ ககனம்னா ரொம்ப டிஃபிகல்ட் யோகினாமப்பி அகம்யः அதாவது ஒரு யோகியானவன் ஆஹ், பரபிரம்மத்தை கூட தியானாதினா சாட்சாத் குருதே அவன் வந்து பரபிரம்மத்தை கூட தியானம் மூலமாக சாட்சாத் பண்ணிடுவான் ஆனா இந்த சேவா தர்மம் பண்றதுங்கிறது ஏன்னா நின்னா குத்தம் உட்கார்ந்தா தப்பு இல்லையா அதுதான் சேவா தர்மம் சோ சேவா தர்ம பரமகஹனோ யோகினாமப்பி அகம்யா சோ இந்த சேவா தர்மம் அப்படிங்கிறது பரமகஹனஹ ரொம்ப கஷ்டமானது ஒண்ணு யோகினாம் அப்படி யோகிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் இந்த சம்சாரமே வாண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போறா பாரு அதாவது அவளுக்கு வந்து சுகம் துக்கம் மானம் அவமானம் எதுவுமே பொருட்படுத்தாம இருக்கிறவா தான் யோகிகள் அந்த யோகிகளுக்கே அகம்யக அப்படின்னா அடைய முடியாததுன்னு அர்த்தம் சரியா அடைய முடியாத ஒரு விஷயம் எதுன்னா இந்த சேவா தர்மம்ங்கிறது எப்படி இருக்கு எப்படி குத்தம் சொல்லுவா அப்படின்னா மௌனான் முக அந்த 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 சேவக பண்ற அந்த வேலைக்காரன் மௌனான் முக மௌனாத்து முக மௌனமா இருந்தா அவனை ஊமன்னுவா வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறான் பார்த்து அப்பத்தாலும் சைலண்டா ஊமையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிரவச்சன பட்டுகு கொஞ்சம் பேசினா அப்படின்னா வாச்சகா ஜல்பகோவா ரொம்ப வாச்சகனா பகுபாஷின்னு அர்த்தம் நிறைய பேசிட்டே இருக்கானே ஐயோ நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சாப்டர் பாக்ஸ் சொல்றோமே நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கான் ஜல்பகனா உளருது அசம்பத்த பிரலாபி சும்மா இதுவே இல்லாம எதையோ ஒன்று உளறிட்டு இருக்கு அவன் பேசினானா அதுவே சைலண்டா இருந்தானா அவனை மூக்கக ஊமன்றுவா பேசினானா அவன் பகுபாஷி இல்லைன்னா அசம்பத்த பிரலாபக அப்படின்னு சொல்லிடுறான் திருஷ்டக பார்ஷ்வே பவதி ச வசன்னு பார்ஷ்வே வசன்னு திருஷ்டக பவதி சோ வந்து பக்கத்துல இருந்துட்டே திருஷ்டகனா அவனுக்கு ஒரு பயமே இல்ல புரியுறதா ரொம்ப வந்து ஒரு தைரியமா இருக்கான் ஃபியர்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னா என்ன நான் முதலாளி நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் என் பக்கத்துல இருந்துட்டு அஹஹான்னு பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கானே கொஞ்சம் கூட அவனுக்கு பயம் இல்லைன்னு சொல்றது தூரதோபி அப்பிரகல்பக என்கிட்ட இருந்து அவ்வளவு தூரத்துல இருக்கான் இருந்தாலும் பாரு எவ்வளவு சைலண்டா இருக்கான் பிரகல்பகனா நிறைய நிறைய வேலை பண்ணிட்டு நிறைய பேசுறது அப்பிரகல்பகா அப்படின்னா பேசாம இருக்கிறது தூரதோப்பி தூரம் தான் போயிட்டானே அப்பயும் பாரு வாயை திறக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அதுக்கு ஒரு குறை க்ஷாந்தியா பீருகு போனா போறது ஒரு க்ஷமா ஒரு மாதிரி ஒரு சாந்தி இதுவோட இருந்துட்டான் அப்படின்னா அவனை வந்து கோழன்றுவா கவர்டுன்றுவா பீருகு தைரியமே இல்ல அவன் பாரு அப்படின்னு சொல்லிடுவா எதினா சகதே பிராயசா எதின சகதே ந அபிஜாத்தக சோ வந்து நல்ல அபிஜாத்தக ந அபிஜாத்தகன்னா நல்ல குலத்துல பிறக்கல எதிர்த்து பேசிட்டான்னு வச்சுக்கோ ந சகதே அப்படின்னா அவமானத்தை சகிச்சுக்கல அப்படின்னா அவன் வந்து பிராயசக ந அபிஜாத்தக நான் சத்குலத்துல பிறக்கல போல இருக்கே எதை சொன்னாலும் புசுக்குன்னு அவனுக்கு கோவம் வந்துடுறதே எதிர்மாறியா பேசுறானே அப்படின்னு சொல்லிடுவா சோ இந்த மாதிரி என்ன பண்ணாலும் நின்னா குத்தம் உட்கார்ந்தா தப்பு அப்படிங்கிறது தான் சேவாதர்மம் மௌனாத்து மூகக பிரவச்சனப்பட்டுகு வாச்சகः ஜல்பகோவா திருஷ்டः பார்ஷ்வே பவதி ச வசன்னு பார்ஷ்வே வசன்னு திருஷ்டः பவதி தூரதோபி அப்பிரகல்பः க்ஷாந்தியா பீருகு எதின சகதே பிராயசக ந அபிஜாத்தக நல்ல குலத்துல பிறக்கல போல இருக்கே ஏன் அப்படின்னா சேவா தர்ம பரமககனோ யோகினாமப்பி அகம்யா இந்த சேவா தர்மம் மத்தவாளுக்கு சேவா பண்றதுங்கிற வேலை இருக்கு பாரு அது பரமககனக ரொம்ப கஷ்டமானது ஒண்ணு யோகிகளால கூட அடைய முடியாது சரியாக்கா அடுத்த ஸ்லோகம் படிப்பா பிரதானம் பிரச்சன்னம் கிருஹம் உபகதே சம்பிரம விதிஹி பிரியம் கிருத்வா மௌனம் சதசி கதம் ச அபி உபகிருதே கதனம் ச அபி உபகிருதே அனுத்சேகோ லக்ஷ்மியாம் நிரபிபவசாராः பரகதாः சதாம் கேனோ दृष्टं केन उद्दिष्टं विषमम् असिद्धारा व्रतम् इदम्
பிரதானம் பிரச்சன்னம் கிரகமுபகதே சம்பிரம விதிஹி பிரியம் கிருத்வா மௌனம் சதசி கதனம் ச அபி உபக்ருதேஹ அனுத்சேகோ லக்ஷ்மியாம் நிரபிபவசாராः பரகதாः சதாம் கேன உத்திஷ்டம் விஷமம் அசிதாரா விரதமிதம். ஸோ வந்து என்ன இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். பிரதானம் பிரச்சன்னம், நம்ம எதையா ஒன்று தானம் பண்ணோம் அப்படின்னா மறைச்சி கொடுக்கணும். மறைச்சி கொடுக்கணும்னா தவல்ல போட்டு மூடி விடுக்கணும்னு சொல்லலை. நம்ம சொல்றத நம்ம கொடுத்ததை வந்து ப்ராபகண்டா பண்ணக்கூடாது. 5 கிலோ அரிசி கொடுத்தோம் அப்படின்னு இப்போ பாலிட்டிஷியன்ஸ்லாம் ஒட்டிக்கிறாளே, அந்த மாதிரிலாம் இல்லை. பிரதானம் பிரச்சன்னம், நம்ம தானம் பண்றத 4 பேருக்கு வந்து ப்ராபகேட் பண்ணாம இது தண்டோரா அடிக்காம கொடுக்கணும். சரியா? கிரகம் உபகதே சம்பிரம விதி. ஸோ வீட்டுக்கு யாராவது வந்தா அப்படின்னா சம்பிரம விதி அப்படின்னா பரபரப்போட அவளை போய் வர வைக்கிறது, வாங்கோ உபசரிக்கிறது, அதையெல்லாம் பண்ணணும். அதாவது வந்துட்டா ஜோ வந்துட்டாளா அப்படின்னு மூஞ்ச திருப்பின்னு உட்காந்துக்காம நாங்க இப்பதான் கிளம்பிண்டே இருக்கோம் வெளியில அப்படின்னு சொல்லாம ஆத்துக்கு வரவாள வாங்கோ அப்படின்னு உபசரிக்கணும். சரியா? பிரியம் கிருத்வா மௌனம். பிரியம் கிருத்வா, ஒருத்தருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு மௌனத்தை சாதிக்கணும். எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், எப்படி வந்து மகாபரிவா சொல்லுவாளாம், எப்படி வந்து ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தர்கிட்டே ஒருத்தர் ஹெல்ப் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த யாரு வாங்கிக்கிறாளோ அந்த பண்ணவாளவா வந்து திருப்பி திருப்பி வந்து பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணவா நான் தானே உனக்கு அன்னைக்கு 10 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லி காமிப்பா இல்லையா? நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா திருப்பி நீங்க எதிர்க்க வந்தேன்னா நான் உங்களை சொல்லி காமிச்சுட்டே இருந்தேன்னா யூ மே நாட் லைக் டு ஃபேஸ் மீ அகைன் இல்ல. சோ அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது யார் மாதிரி இருக்கணும்னா ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கணுமா. ராமலக்ஷ்மணரை அழிச்சுண்டு போயிட்டு அவளுக்கு என்னெல்லாம் நன்மை பண்ணணுமோ அந்த ஜெய விஜயங்கிற ஒரு அது பேர் என்ன பலா அதிபலா பலா அதிபலாங்கிற ஒரு மந்திரத்தையும் அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு அங்கேருந்து ராமர் அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு தசரதர் கையில ஒப்படைச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வாஸ் நோவேர் இன் தி சீன் இன் ராமாயணா. சோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணான்னா இப்படி விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கணும். வி ஷுட் நெவர் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவளை பார்க்கும் போதே இவாளுக்கு ஞாபகமே வரும் இல்லையா? திருப்பி திருப்பி நம்ம கொடுத்தோமே, ஐயோ இவாதான் நமக்கு ஹெல்ப் பண்ணா அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடய அவ இருப்பா இல்ல. பிரியம் கிருத்வா மௌனம். சோ அந்த மாதிரி ஒரு நன்மதியை செஞ்சுட்டு திருப்பி திருப்பி அதை சொல்லி காமிக்கப்படாது. மௌனம் அப்படியே சரி ஆச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் சதசி கதனம் ச அபி உபகிருதேஹே. கதனம் எதை வந்து சதஸ்னா ஒரு சபையில வந்து எதை சொல்லணும் அப்படின்னா மத்தவா பண்ண நல்ல காரியத்தை நம்ம எடுத்து சொல்லணும். நான் பண்ண நல்ல காரியத்தையும் சொல்லக்கூடாது. அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா, இவ்வளோ சேரிட்டி கொடுத்துருக்கா, இவ்வளோ நல்லது பண்ணிருக்கான்னு இன்னொருத்தர் பண்ணதை நம்ம சபையில போய் சொல்லிக்கணுமே வழிய நம்ம பண்றத தண்டோரா போட்டுக்கூடாது. சரியா? அனுத்சேகா லக்ஷ்மியாம். லக்ஷ்மினா சொத்து பைசா. அதுல அனுத்சேகா அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, பெரிய கர்வம் இல்லாம இருக்கிறது. ஒரு ப்ரைடு இல்ல. உத்சேகனா ப்ரைடுன்னு அர்த்தம். அனுத்சேகனா ஒரு ப்ரைடு இல்ல, என்கிட்ட பைசா இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரைடு இல்ல. அப்புறம் நிரபிபவ சாராகா பரகதாகா, மத்தவாளை பத்தி பேசும்பொழுது அவளுடைய நல்ல விஷயத்த சொல்லணும். அந்த மாதிரி அபிபவம் அப்படின்னாலே அவமானம் திட்டுறது, அந்த மாதிரி. நிரவிபவம் அப்படிங்கிறது பிரைஸ் பண்றது. சோ அந்த மாதிரி நிரவிபவ சாராகா, சாரம்னா கிரக்ஸ், ஒரு சாராம்சம். ஒருத்தரை பத்தி பேசும்போது பரகதாகா, மத்தவாளுடைய கதையை பேசும்போது நிரபிபவ சாராகா பரகதாகா, மத்தவாளுடைய கதையானது அவளை தூஷிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ பண்ற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். புரியுறதா? சதாம் கேன உத்திஷ்டம் விஷமம் அசிதாரா விரதமிதம். சோ வந்து கேன சதாம்னா நல்லவா, எந்த கேன சதாம் எந்த ஒரு நல்லவர்களுடைய உத்திஷ்டம் விஷமம் இந்த மாதிரி அசிதாரா, அசினா கத்தின்னு அர்த்தம். அசிதாரா விரதம் அப்படின்னா கத்தியினுடைய நுனி மேல நிக்கிற மாதிரி இந்த விரதம், இந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பிரதிஜ்ஞை பண்றதுங்கிறது எப்படி அப்படின்னா விஷமம் அப்படின்னா விஷமம்னா சமம்னா ஈக்குவல், விஷமம்னா அன்இவன் அர்த்தம். விஷமம்னா பயங்கரம்ங்கிற ஒரு அர்த்தம். விஷமம் அசிதாரா விரதம், பயங்கரமான ஒரு கத்தி மேல நிக்கிற ஒரு விரதம் வந்து கேன உத்திஷ்டமோ அவனுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. புரியுறதா? எது அப்படின்னா பிரதானம் பிரச்சன்னம், மறைச்சி தானம் பண்றது. கிரகமுபகதே சம்பிரம விதிகி, வீட்டுக்கு வரவாகிட்ட நல்ல ஒரு 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 நன்னா ஃப்ரெண்ட்லியா பழகிறது. பிரியம் கிருத்வா மௌனம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நல்லதை செஞ்சுட்டு மௌனத்தை கடைபிடிக்கணும். சதசி கதனம் ச அபி உபகிருதேஹே, சதஸ்ல வந்து சொல்லணும் எது மத்தவா பண்ண நல்லதை சொல்லணும். லக்ஷ்மியாம் அனுத்சேகா, லக்ஷ்மியினிடத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மை, ஒரு ப்ரைடு இல்ல.
நிரபிபவசாராக பரகதாக இன்னொருத்தரனுடைய கதை வந்து நல்ல விஷயங்களை வந்து சொல்றோம் இல்லையா? சதாம் கேன உத்திஷ்டம் விஷமம் அசிதாரா விரதம். விரதம், இந்த விரதமானது என்ன? அசிதாரா விரதம் அப்படின்னா அப்படியே அந்த கத்தியினுடைய நுனி வந்து எவ்வளவு ஷார்ப்போ அந்த மாதிரி ஒரு விரதம் இது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ சச் விரதம். புரியுதா? கரெக்டா இருக்கா? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. संतप्ता अयसि संस्थितस्य पयसो नामापि न श्रूयते मुक्ताकारतया तदेव नलिनी पत्रस्थितं दृश्यते अन्तःसागर शुक्ति मध्य पतितं तत् मौक्तिकं जायते प्रायेण अधम मध्य उत्तम जुषाम अधम मध्यम उत्तम जुषाम एवं विधा वृत्तयः. संतप्त अयसि संस्थितस्य पयसो नामापि न श्रूयते मुक्ताकारतया तदेव नलिनीपत्रं पत्रस्थितं दृश्यते अन्तःसागर शुक्तिमध्यपतितं तन्मौक्तिकं जायते प्रायेण अधम मध्यम उत्तम जुषाम एवं विधाः वृत्तयः. सो प्रायेण மோஸ்ட்லி அதம அப்படின்னா நீச்சமா இருக்கிற ஜனங்கள், மத்தியம மிடில் இருக்கிற ஜனங்கள், உத்தம ஜனங்கள் அவளுடைய ஜுஷாம் ஏவம் விதாக விருத்தையா இந்த மாதிரி தான் அவளுடைய விவகாரம்ங்கிறது இருக்கும். எப்படி அப்படின்னா சந்தப்த அயசி சம்ஸ்திதஸ்ய பயசக நாமாபி ந ஸ்ரூயதே. நல்ல சந்தப்தம்னா நல்லா எரியப்பட்ட அயஸ் அப்படின்னா இரும்பு, அதுல சம்ஸ்திதஸ்ய பயசக, பயகனா உங்களுக்கு பாலுன்னு ஒரு அர்த்தம், ஜலத்துக்கும் பயசு சரியா? பயசக ஒரு நல்லா ஒரு அயன் ராடு எரிஞ்சுட்டு இருக்கு, நல்லா அதை ஹீட் பண்ணிருக்கா, அதுல ஒரு சொட்டு ஜலம் விழுந்தா என்ன ஆகும்? காணாமே போயிடும். நாமாபி நஸ்ரூயதே. அந்த ஒரு பயசக நாமாபி விடுற அந்த ஜலம் வந்து அந்த சூட்டுக்கு அந்த ஜலம் கண்ணுக்கே தெரியாது சரியா? அதுக்கப்புறம் முக்தாகாரத்தையா ததேவ நளினி பத்திரஸ்திதம் திரஷ்யதே. அதே அந்த ஒரு சொட்டு ஜலம் இருக்கு பாருங்கோ, அது வந்து நளினி பத்திரம் அப்படின்னா தாமரை இலை. தாமரை இலை மேல அந்த டிராப் ஆஃப் வாட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு சட்டுன்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முத்து போல கண்ணுக்கு தெரியும். ஏன்னா வந்து தாமரை இலையில் மேல் இருக்கும் நீர்த்துளி போல்னா தெரியுமா, அதுல ஒட்டவே ஒட்டாது இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த முக்தாகாரதையா அதுவே கண்ணுக்கு எப்படி தெரியும்னா ஒரு முத்து போல தெரியும். அந்த ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த தாமரை இலையில வந்து அந்த ஒரு டிராப் ஜலம் விழுந்ததுன்னா அது பாக்குறதுக்கு சட்டுன்னு பாக்குறதுக்கு முத்து போல தெரியும். அதுக்கப்புறம் அந்த சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. அதே ஜலம் வந்து அந்த சாகர சுக்தி மத்திய பதிதம், சுக்தினா உங்களுக்கு அந்த இது பேர் என்னது, அந்த ஆயிஸ்டருக்குள்ள விழுந்தது அப்படின்னா அதுவே என்ன ஆகும்? மௌக்திகமா ஆயிடும். ஆயிஸ்டர்ல இருந்தா உங்களுக்கு முத்து வருது. அதே ஜலம் வந்து அதுக்குள்ள அந்த சாகர சுக்தி மத்திய பதித்தம், சாகரத்துக்குள்ள இருக்கிற அந்த சுக்தியில விழுந்ததுன்னா தன் மௌக்திகம் ஜாயதே, அதுவே முத்தாக ஆயிடும். சோ இந்த மாதிரிதான் பிராயண அதம மத்தியம உத்தம ஜுஷாம் ஏவம் விதாக விருத்தையாக. சோ இதனால லோகத்துல வந்து என்ன அப்படின்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டா அவாவா எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறான். எங்க போய் விழுறதுங்கிறது தான் விஷயம். கரெக்டான அயன் ராட்ல போய் விழுந்தா காணாம போயிடுவோம். அதுக்கப்புறம் இதுல தாமரை இலப்பையில இருந்தா முத்தி மாதிரி இருக்கும், ஆனா முத்து இல்ல. ஆனா அதே ஜலம் வந்து ஒரு இதுக்குள்ள போயிடுத்து, ஒரு ஆயிஸ்டருக்குள்ள போயிடுத்து அப்படின்னா முத்தா வெளில வரும். சோ நம்ம வந்து ஜனங்கள் வந்து இடத்த எப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்கிறது சரியா? புரியுதா? அந்த உத்தம ஜுஷாம் அவ எல்லாருடைய வழிமுறைன்னு வச்சுக்கோங்க. ஜுஷாம்னா விவகாரம் சொன்னது. பிராயண ஜுஷாம்ங்கிறது உங்களுக்கு விவகாரம்ங்கிற அர்த்தத்துல வச்சுக்கோங்க. அதம மத்தியம உத்தம ஜுஷாம் ஏவம் விதாக விருத்தையாக. அவளுடைய ஜுஷாம்ங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. அவளுடைய அந்த விவகாரமானது இந்த மாதிரி இருக்கும். புரியுறதா? அதான் அடுத்தது படிக்கிறேனா? यः प्रीणयेत् सुचरितैः पितरं सपुत्रौ यत् भर्तुरेव हितम् इच्छति तत्कलत्रं तन्मित्रम् आपदि सुखे च समक्रियं यत् एतत् त्रयं जगति पुण्यकृतो लभन्ते. यः प्रीणयेत् सुचरितैः पितरं स पुत्रः यद् भर्तुरेव हितमिच्छति तत् कलत्रम्
தன்மித்ரம் ஆபதி சுகேஜ சமக்ரியம் யத் யத் ஏதத்ரயம் ஜகதி புண்ணியகிருதோ லபந்தே. ஸோ யஹ புத்திரஹ யஹ சுச்சரிதைஹி பிதரம் பிரீணயேத், எவன் ஒருவன் நல்ல தன்னுடைய ஒரு சரித்திரத்தினால தன்னுடைய குட் கான்டாக்ட்னால பிதரம் பிரீணயேத் அப்பாக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறானோ, சரியா, சக புத்திரஹ அவன் தான் புள்ள. எல்லாம் பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு ஒண்ணு, பெற்றுட்டாலும் பிள்ளையா இல்லையே. இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நீங்க அப்பாவா அப்படின்னு சொன்னா அது ஒரு வசதி. அந்த மாதிரி பையங்கிறது எப்படி வரும் அப்படின்னா சுச்சரித்திரத்தினால வரும். சோ யஹ சுச்சரிதைஹி பிதரம் பிரீணயேத், எவன் ஒருவன் நல் ஒழுக்கத்தினால் ஒழுக்கங்களினால் அப்பாவிற்கு சந்தோஷத்தை அளிக்கிறானோ சயேவ புத்திரஹ அவன்தான் புள்ள. அப்புறம் எது பர்த்துரேவ ஹிதம் இச்சதி, எந்த ஒரு ஸ்திரீயானவள், எதுங்கிறது இங்க கலத்திரமுக்கு போறது, கலத்திரம்ங்கிறது ஒய்ஃப். சோ எது பர்த்துரேவ ஹிதம் இச்சதி, யாரு பர்த்தாவுக்கு ஹிதம் மாத்திரம் விரும்புறாளோ தது கலத்திரம் அவதான் பொண்டாட்டி, சரியா. அதுக்கப்புறம் தன் மித்திரம் ஆபதி சுகேஜ சமக்ரியம் இது. சோ எவன் ஒருவன் மித்திரனை ஆபத்துன்னா துக்கம் கஷ்டம் டிஃபிகல்ட் டைம்ஸ், சுகே அப்படின்னா நல்ல ஹாப்பியா இருக்கிற, அது ரெண்டுத்திலையும் சமக்ரியம் ஒரே மாதிரியா விவகாரம் பண்றான். சேம், அதாவது நல்ல பணக்காரனா இருக்கும்போது ஒட்டிக்கிறது, அவனே ஏழை ஆயிட்டான்னா காணாம போயிடுறது. சோ அந்த மாதிரி இல்லாம சுக துக்கம் ரெண்டுத்திலையும் எவன் ஒருவன் ஒரே மாதிரி இருக்கானோ, சமக்ரியம் அப்படிங்கிறது சம விவகாரம்னு அர்த்தம், ஒரே மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருக்கானோ அவன்தான் மித்திரன், சரியா. அதுக்கப்புறம் ஏதத்ரயம் ஜகதி புண்ணியகிருதோ லபந்தே. சோ நல்ல புத்திரன், நல்ல பொண்டாட்டி, நல்ல மித்திரன், இது மூணு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா புண்ணியகிருதா, சரியா. யாரு புண்ணியம் செஞ்சிருக்காளோ அவளுக்குதான் இது மூணும் கிடைக்கும், சரியா. என்ன சொல்றேன் மித்ரம் சுலபம், அத பரிபாலனம் துர்லபம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, டு மெயின்டைன் த ஃப்ரெண்ட்ஷிப் கன்சிஸ்டன்ட்லி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இல்லையா. துக்கம் கோவப்படாம இல்லையா, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், இல்லையா. சோ அதே மாதிரிதான். சோ எஃப் பிரீணயேத் சுசரிதைஹி பிதரம் சபுத்திரஹ யத் பர்த்துரேவ ஹிதமிச்சதி தத் கலத்ரம் தன் மித்ரம் ஆபதி சுகேஜ சமக்ரியம் யத் ஏதத்ரயம் ஜகதி புண்ணியகிருதோ லபந்தி, சரியா. அதுக்கு அடுத்தது ராஜலட்சுமி நீங்க படிக்கிறீங்களா? क्वचित् पृथ्वीशय्यः क्वचित् अपि च पर्यङ्कशयनः क्वचित् शाकाहारः क्वचित् अपि च शाल्यो धनरुचिः क्वचित् कन्ताधारी क्वचित् अपि च दिव्या अम्बरधरः मनस्वी कार्यार्थी न गणयति दुःखं न च सुखम्. मनस्वी कार्यार्थी न गणयति दुःखं न च सुखम्. क्वचित् पृथ्वीशय्यः क्वचिदपि च पर्यङ्कशयनः क्वचित् शाकाहारः क्वचिदपि च शाल्योदनरुचिः क्वचित् कन्थाधारी क्वचिदपि च दिव्याम्बरधरः मनस्वी कार्यार्थी न गणयति दुःखं न च सुखम्. सो मनस्वी காரியார்த்தினாலே காரிய சாதன தத்பரகன்னு அர்த்தம். சோ காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனஸ்வி, ஒரு நல்லவன். ந கணயத்ன சுகம் நச்ச துக்கம் கணயதி, சுகத்தையோ துக்கத்தையோ அவன் பொருட்படுத்துறது இல்ல, சரியா. எப்படி அப்படின்னா கொச்சித்து பிருத்வி ஷையா, ஒண்ணுமே இல்லையா, பிருத்வினா பூமியில படுத்துக்கிறான், ஒண்ணுமே இல்லாம தரையில படுத்துக்கிறான். கொச்சிதபிச்ச பர்யங்க சயனா, பர்யங்கம்னா பெட்டு, நல்ல பர்யங்க சயனகா நல்ல பெட்ல படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கொச்சித்து சாகாஹாரக, வெறும் காய் கனி என்ன கிடைக்கிறதோ மரத்திலிருந்து சமைக்காம அப்படியே சாப்பிடுறான். கொச்சிதபிச்ச சால்யோதன ருச்சிகி, நல்ல அரிசியை பொங்க வச்சு பல விதமான ஷட் ரசங்கள், உப்பு புளிப்பு காரம் தித்திப்பு எல்லாத்தையும் சேர்ந்து நன்னா சாப்பிடுறான். கொச்சித்து கந்தாதாரினா கிழிஞ்ச துணி, சரியா, போட்டுக்கிறான். கொச்சிதபிச்ச திவ்யாம்பர தரக, அம்பரம்னா துணி, திவ்யாம்பரம்னா நல்ல சில்க் கிளாத், அதையும் போட்டுக்கிறான். சோ மனஸ்வி காரியார்த்தி ந கணயதி சுகம் ச துக்கம். இருந்தா பர்யங்க சயனகா, இருந்ததுன்னா ஷால்யோதன ருச்சிகி, இருந்ததுன்னா திவ்யாம்பர தரக, இல்லையா பிருத்வி சையா சாகாஹாரக கந்தாத.
ரெண்டுத்தையும் பொருட்படுத்த மாட்டான். இப்போ வந்து ஒரு நல்ல பணக்காரன் இருக்கான், வீட்டுல அவன் பர்யங்க சயனன் தான், ஷட் ரசத்துல சாப்பிடுறான், நல்ல பட்டு வஸ்திரத்தை உடுத்திக்கிறான், ஏதோ ஒரு காரியத்துக்கோசரம் காட்டை நோக்கி பயணிக்கிறான். அங்க வந்து பூமியிலலாம் படுத்துக்கணும்னா படுத்துக்கணும், ஏன்னா வந்து இஸ் மோட்டிவ் இஸ் ஆம்பிஷன் இஸ் டு அச்சீவ் சம்திங் எல்ஸ். அங்க போய் நான் கட்டில தூக்கிண்டா போக முடியும் இல்ல, இல்லைன்னா சாமான் செட்டு எடுத்துன்னு போய் சமைச்சு சாப்பிட முடியுமா? அங்க கிடைக்கிற காய்கனில ஓட்டுறான் லைஃப. அங்க என்ன பார் கார்மெண்ட் கிடைச்சதா, கிழிஞ்ச துணி கிடைச்சதா போட்டுக்கிறான். சோ சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறவா தான். யாரு மாத்திக்கிறாளோ, யாரு மாத்திக்கிறா அப்படின்னா, யாரு வந்து காரியார்த்தி, யாரு வந்து காரிய சாதனே தத்பரா, மோட்டிவ் இஸ் டு அச்சீவ் த கோல். அதுல வந்து என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்றது அவளாதான். புரியுதா? அதான் क्वचित् पृथ्वीशय्यः क्वचिदपि च पर्यङ्कशयनः क्वचित् शाकाहारः क्वचिदपि च शाल्योदनरुचिः क्वचित् गन्धाधारी क्वचिदपि च दिव्याम्बरधरः मनस्वी कार्यार्थी न गणयति दुःखं न च सुखं. சரியா? அடுத்தது படிப்போம். रत्नैर् महाब्दे अस्तु दुषिर्न देवाः रत्नैः महाब्देः तुतुषुर्न देवाः. तुतुषुर्न रत्नैर् महाब्दे तुतुषुः न देवाः, तुतुषुर्न देवाः न बेजिरे भीमभीष சந்தோஷம் அடையவில்லை. ஹலோ கேக்குறதா? न बेजिरे भीमभीषेण भीतं सुतां विना न प्रययुर्विरामं न निश्चिता आर्ता विरमन्ति धीराः. சோ வந்து என்ன ஸ்லோகம் அப்படின்னா, ரத்னைர் மகாப்தேஹே துதுஷுஹு ந தேவாஹா, தேவர்கள் ந துதுஷுஹு, சந்தோஷத்தை அடையவில்லை. எதனால அப்படின்னா, மகாப்தேஹே ரத்னைஹி, அதாவது அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அவளுக்கு பலவிதமான விஷயங்கள் வெளில வருது. உச்சைஸ்ரவர்னு ஒரு குதிரை வருது. பட் அவளுடைய மோட்டிவ் என்ன? அமிர்தத்துக்கோசரம் தான் அவ கடையறான். அதுல இருந்து ஒரு ரத்தனம் வருது, அதனால வந்து கௌஸ்துப ரத்னம் வருது. அது ஒத்தொத்தரம் ஒன்னொன்னு எடுத்துக்கிறாலும் அதுல வந்து வர ஒவ்வொரு கௌஸ்துப ரத்தனங்கள் மணிகள் வருது. அந்த மகாப்தேஹே, அந்த சாகரத்தினுடைய ரத்தனைஹி, ரத்தனங்களினால் தேவாகா ந துதுஷுகு, அவ சந்தோஷத்தை அடையவில்லை. தேவர் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். பிகாஸ் அவ வந்து எதுக்கு பார்க்கடலை கடைஞ்சா அப்படிங்கிறது வேற இல்லையா? அவ வந்து ரத்தனம் வரணும்னு பார்க்கடலை கடைஞ்சா, அவ வந்து அமிர்தம் வரணும்னு பார்க்கடலை கடைஞ்சா இல்லையா? சோ அதனால என்ன அப்படின்னா, அவ வந்து சந்தோஷத்தை அடையவில்லைன்னு அர்த்தம். துஷ்யதிங்கிற ஒரு துஷ்யதி, துஷ் தாத்து, துஷ்யதி, துஷ்யதா, துஷ்யந்தின்னு லட்டு. இது வந்து துதோஷ துதுஷதுஹு துதுஷுஹு அப்படின்னு வரும். சரியா? ஓகேவா? சோ வந்து அதான். சோ அவ வந்து இதை வச்சுட்டு சந்தோஷத்தை அடையல. அதுக்கப்புறம் பீம விஷயன பீதிம்ன பேஜிரே, ஒன்னொன்னா வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் ரத்தனம் வந்தது, அப்புறம் அந்த உச்சை ஸ்ரவசுங்கிற ஒரு குதிரை வந்தது, பலவிதமான ஐட்டம்ஸ் வந்தது சாகரத்தை கடையும் பொழுது. பீம விஷயன, பீமஹா அப்படின்னா பயங்கரகான்னு அர்த்தம். பயங்கரமான விஷத்தினால பீதிம், பயத்தை ந பேஜிரே, அடையவில்லை. தேவாகா ந பேஜிரே, தேவாகா எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். புரியுறதா? சோ தேவாகா மகாப்தேஹே ரத்னைஹி ந துதுஷுஹு, தேவாகா பீம விஷயன பீதிம் ந பேஜிரே. மூணாவது என்ன அப்படின்னா, சுதாம் வினா ந பிரயயுஹு விராமம். சுதானா உங்களுக்கு அமிர்தம், அமிர்தம் இல்லாமல் சுதாம் வினா, விராமம் ந விராமம்னா ரெஸ்ட், பிரேக், ந பிரயயுஹு, யயுஹு அப்படிங்கிறது உங்களுக்கு யா தாத்து. சரியா? யயுஹு அப்படிங்கிறது லிட்டில் இருக்கு. யயோ யயதுஹு யயுஹு ந விராமம் யயுஹு, அவ அடையவில்லை. யாரு? தேவாகா சுதாம் வினா ந விராமம் பிரயயுஹு, விராமத்தை அடையவில்லை. ஏன் அப்படின்னா, ந நிச்சிதார்த்தாத்து விரமந்தி தீராகா. தீராகா அப்படின்னா என்னன்னா, ஒன் ஹூ இஸ் வெரி டிட்டர்மைண்ட் அபவுட் தேர் ஒர்க், அவாதான் தீராகா. அந்த தீராகா நிச்சிதார்த்தாத்து என்ன ஒண்ணு அடையணும்னு நினைக்கிறாளோ அதுல இருந்து ந விரமந்தி, விராமம் பெறவில்லை. they don't take a break. சரியா? அது என்னத்த கோலோ அந்த கோலை அடையிற வரைக்கும் they will be trying, பிரயத்தனம் பண்ணிட்டு இருப்பாளே வழிய
என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்து ஆத்துக்கு போலாங்கிற எண்ணம் இல்ல. சரியா? புரியுதா? Yeah. என்ன சொல்றேன்? Yeah. ஆமா. அந்த தீரர்களை தேவர்களுக்கு கம்பேர் பண்றோம். இல்ல இது வந்து லாஸ்ட் சென்டென்ஸ். இது வந்து ஜெனரல் சென்டென்ஸ். திஸ் அப்ளைஸ் ஃபார் எனிவன். இதுக்கு தான் அர்த்தாந்தரநியாசம்னு பேர், ஒரு அலங்காரம். இந்த மாதிரி 3 சொல்லிவிட்டு தீராகா நிஷ்டிதார்த்தாத்து ந விரமந்தி. தீரர்கள் நிச்சயம் பண்ணப்பட்ட டிட்டர்மைன்டு ஜாப், அந்த என்ன அடையணும்னு நினைக்கிறாளோ அந்த கோல் அடையிற வரைக்கும் ந விரமந்தி, அவ வந்து விராமம் பெறமாட்டா அப்படிங்கிறது இஸ் a generalized ஸ்டேட்மெண்ட். சரியா? அதெல்லாம் விசேஷம் ஸ்டேட்மெண்ட்னா பர்டிகுலர் இட் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் தேவாகா. முதல் 3 லைனும் இது வந்து நம்ம யாருக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? வித்யாபூஷன் வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா விசக்ஷனாலே விட்டுட்டு போகக்கூடாது. அது வரைக்கும் முடிக்கணும். விசக்ஷனா வந்துருத்து ஆத்துக்கு போயிடலாம், சர்டிபிகேட் வந்துருத்து, சமர்த்தா வந்துருத்து, இதோட நிறுத்திக்கலாம்னு இல்லை. வித்யாபூஷன் வரைக்கும் முடிக்கணுங்கிறது நம்மளுடைய நிச்சயம். சரியா? ரத்னைர் மகாப்தே துதுஷூர்ண தேவாக ந பேஜிரே பீம விஷேன வீதிம் சுதாம் வினா ந பிரயயுஹு விராமம் ந நிஷ்டிதார்த்தாத் விரமந்தி தீராக. இதெல்லாம் சுதாம்னா என்ன சொன்னீங்க? விராமம்னா சுதாம் விராமம்னா பிரேக். சுதாம் சுகம். Nectar. சுதாம். சுதாம்னா அமிர்தம், நெக்டர். இதுதான் இன்னொன்னு இருக்கு. இந்த பிராரப்யதே நகலு விக்னபயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர்முகுரபி பிரதிஹன்யமானாக பிராரப்தம் உத்தம குணாக ந பரித்யஜந்தி. அதாவது வந்து நீச்சமா இருக்கிறவா உலகத்துல எப்படின்னா ஒரு ஒர்க்க ஆரம்பிக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா, ஐயோ நான் ஆரம்பிச்சுட்டு என்னால முடியலன்னா என்ன பண்றது? பிராரப்யதே ந விக்னபயேன நீச்சைஹி, விக்னம் வந்துருமோங்கிற ஒரு பயத்துல ஆரம்பிக்கவே மாட்டான். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு விக்னைர் பிராரப்யதே விக்னமயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக. ஏதாவது ஒரு விக்னம் வந்துடுத்துனா பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடுவான். சரியா? ஆனா விக்னைர் முகுரபி பிரதிஹன்யமானாக, எவ்வளவு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் பிராரப்தம் உத்தம குணாக ந பரித்யஜந்தி, ஆரம்பிச்ச சித்தூரை விடமாட்டான் உத்தம குணாக. சரியா? யாருன்னு பாத்துக்கோங்க. அதுல அடுத்த ஸ்லோகம் படிங்கோ ராஜலட்சுமி. வஹ்னிதஸ்ய ஜலாயதே படிங்கோ. ஜலநிதிः குல்யாயதே தக்ஷணா ஞமேரு ஸ்வல்ப ஷிலாயதே. தக்ஷணாத் மேருஹு ஸ்வல்ப ஷிலாயதே. தக்ஷணாத் மேருஹு ஸ்வல்ப ஷிலாயதே மிருகபதி சத்யः குரங்காயதே வியாலோ மால்ய குணாயதே விஷரசः பீயூஷ வர்ஷாயதே யஸ்யா அங்கே அகில லோக வல்லபதரம் ஷீலம் சமுன்மிலதே. மீலதி. So வன்னிஸ்தஸ்ய ஜலாயதே ஜலநிதி குல்யாயதே தத்க்ஷணாத் மேரு ஸ்வல்ப ஷிலாயதே மிருகபதி சத்ய குரங்காயதே வியாலோ மால்ய குணாயதே விஷரசः பீயூஷ வர்ஷாயதே யஸ்ய அங்கே அகில லோக வல்லபதரம் ஷீலம் சமுன்மீலதி. அதாவது வர்ஷாயதேனா வர்ஷ இவ ஆச்சரதி வர்ஷாயதே, குண இவ ஆச்சரதி குணாயதே. சரியா? சோ அந்த மாதிரி எஸ்ய அங்கே யாருடைய ஒரு அங்கத்தில் அகில லோக வல்லபதரம், எல்லா லோகத்துக்கும் வல்லபம்னா பிரியம்னு அர்த்தம், பிரியமாக இருக்கின்ற அந்த சீலம், அந்த குட் காண்டக்ட் அப்படிங்கிறது சமுன்மீலதி. அவளுக்கு வந்து எல்லாம் எப்படி அப்படின்னா வன்னிஸ்தஸ்ய ஜலாயதே அப்படின்னா, வன்னிஹி அப்படின்னா அக்னி, அதுவே வந்து ஜலாயதே ஜலம் போல இருக்குமா. சரியா? ஜலநிதிஹி குல்யாயதே, ஜலநிதினா உங்களுக்கு சாகரம், அது வந்து குல்யாயதே அப்படின்னா குல்யம் அப்படின்னா ஒரு கெனால், ஒரு இது மாதிரி என்ன சொல்ற, ஒரு பாத்தி மாதிரி ஆயிடும். தத் க்ஷணாத்து மேருஹு சொல்ப ஷிலாயதே, அந்த க்ஷணமே மேருனா பெரிய மலை, மேருமலையானது சொல்ப சின்ன ஷிலாயத்தை, ஷிலானா உங்களுக்கு கல்லு, ராக்கு மாதிரி ஆயிடுமா. மிருகபதிஹி சத்ய குரங்காயதே, மிருகபதிங்கிறது சிங்கம், அது வந்து குரங்கஹா அப்படின்னா உங்களுக்கு டீர், மான் மாதிரி ஆயிடும். வியாலக அப்படின்னா பாம்பு, மால்ய குணாயதே அது கழுத்துல போட்டுக்கிற மாலை மாதிரி ஆயிடுமா. விஷரசக பீயூஷ வர்ஷாயதே, விஷரசம் அப்படிங்கிறது விஷம்ங்கிறது பீயூஷமா ஆயிடுமா.
பியூஷம்ங்கிறது அமிர்தம், அமிர்தம் ஆயிடுவான். எஸ்ய அங்கே அகில லோக வல்லபதரம் ஷீலம் சமுன்மீலதி. அதாவது யாருனுடைய அங்கத்துல அந்த குட் காண்டக்ட், அந்த ஷீலம்ங்கிறது இருக்கோ அவளுக்கு உலகத்துல வந்து எதுவுமே பெருசு கிடையாது. அவ வந்தோடனே வன்னி அப்படியே ஜலமாயிடுங்கிற அர்த்தம் இல்ல. புரியுறதா? எப்படி மேடம் ஒரு பெரிய ஓஷன் வந்து சின்ன குல்யான்னு சொல்றேள் அப்படிங்கிறது இல்ல. அவளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. வன்னிஸ் தஸ்ய ஜலாயதே, ஜலம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜலநிதிஹி குல்யாயதே, ஜலநிதி அப்படிங்கிறது இந்த சாகரம், அது வந்து ஒரு குல்யா போல ஆயிடும். மேருஹு ஸ்வல்பசிலாயதே, மேரு பார்த்தா அவளுக்கு எதுவுமே வந்து பெருமிதமா தெரியாது. மேருஹு பார்த்தா ஒரு சின்ன கல்லு, அவ்வளவுதான். மிருகபதி சத்திய குரங்காயதே, வியாலோ மால்ய குணாயதே விஷரச. அதாவது அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல சீலத்தோட இருக்கிறவா கிட்ட எப்பேர் என்ன ஒரு பிஸ்தா இருந்தாலும் அவ வந்து ஒன்னும் பெருசா அங்க அலட்டிக்க மாட்டான். அதுதான் அவ அவ கிட்ட எஸ்ய அங்கே அகில லோக வல்லபதரம் சீலம் சமுன்மீலதி. அவளுக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து சின்னதா தான் தெரியும். புரியுறதா? வன்னிஹி ஜலாயதே, ஜலநிதிஹி குல்யாயதே, மேருஹு ஸ்வல்பசிலாயதே, மிருகபதிஹி குரங்காயதே, வியாலஹ மால்ய குணாயதே, மால்யம்ங்கிறது மாலை, விஷரசம்ங்கிறது பீயூஷ வர்ஷாயதே. சரியா இருக்கா? சிவன் மாதிரி. எது? சிவன் மாதிரி. சிவன் இந்த மாதிரி. வியாலி மாலை. அது சரி. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து விபதி தைரியம் அத அபியுதயே க்ஷமா சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரமஹ யசசி ச அபிரதிஹி வியசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தம் ஹி மகாத்மனாம். சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா விபதி தைரியம். விபதி தைரியம்னா ஆபத்தான சமயத்துல கை நடுங்கி நிக்கப்படாது, தைரியமா இருக்கக்கூடாது. ஐயோ பயம் வந்துடுத்தே, கஷ்டம் வந்துடுத்தேன்னு அப்பதான் தைரியத்தை கடைபிடிக்கணும். சரியா? தைரியம் அப்படிங்கிறது கத்தி வச்சு சண்டை போடுறது மாத்திரம் தைரியம் இல்ல. உங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸும் இருக்கணும் போனோம், மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் போனோம். சோ விபதி தைரியம் அத அபியுதயே க்ஷமா. நல்லா வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் ஏச்சப்படாது. க்ஷமானா மன்னிக்கும் தன்மை, போனா போறது அப்படின்னு விடுறது. சரியா? சகிஷ்ணுதா. ஓகேவா? சதசி வாக்பட்டுதா, நல்ல ஒரு சதஸ்ல போய் உன்னுடைய வாக் சாத்துரியத்தை நீ காமிக்கணும், பஜார்ல போய் காமிக்க கூடாது. யுதி விக்ரமஹா, போர்க்களத்துல உன்னுடைய வேலரை காமிக்கணும். யுதி போர்க்களத்தில். யசசீச்ச அபிரதிஹி, யசஸ்ல வந்து ஒரு அபிரதிஹினா ஒரு ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கணும், அனாதரம் இருக்கக்கூடாது. அப்புறம் வியசனம் ஸ்ருதௌ, ஸ்ருதௌங்கிறது சாஸ்திர ஸ்ருதி, அதுல வியசனம் அப்படின்னா அதுல வந்து ஒரு உழப்புங்கிறது இருக்கணும். சரியா? அப்புறம் இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த விபதி தைரியம், அபியுதய க்ஷமா, சதசி வாக்பட்டுதா, யுதி விக்ரமஹ, யசசி அபிரதிஹி, வியசனம் ஸ்ருதௌ எல்லாமே பிரகிருதி சித்தம் ஹி மகாத்மனா. மகாத்மனானா பெரியவாளுக்கெல்லாம் வந்து இது நேச்சுரலி இருக்கு அவகிட்ட. அவ பெருசா கல்டிவேட் பண்ணிக்க வேண்டாம், ஒருத்தரை பார்த்து கத்துக்க வேண்டாம். பொறப்புலே சில பேர் புத்திசாலியா இருப்பா தெரியுமா? அதுதான் பிரகிருதி சித்தம் ஹி மகாத்மனா. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு இந்த ரொட்டீனை பண்ணணும்னு சில பேர் வச்சிருக்கா பாருங்க, அதெல்லாம் பிரகிருதி சித்தம். அது வந்து மற்றவாளை பார்த்து காப்பி அடிச்சோம்னா 2 நாள் வரும், 3ஆவது நாள் வராது. ஸோ இது வந்து அது நேச்சரா பை நேச்சர் அவளுக்குள்ள அது வந்து இன்னர்ட்டா இருக்கணும். அதான் பிரகிருதி சித்தம் ஹி மகாத்மனா. மகாத்மாக்கு இது வந்து பை நேச்சரே இட் இஸ் தேர் இன் தேர். ஓகேவா? இதோட இந்த பாடம் வந்து ஓவர். இதோட போர்ஷனும்